பொறுத்தவரையில் சமூக தேடலை சாடி, சமூக பிறழ்வுகளை சாடி உலக இலக்கியத்தில் மாயாதாத்த கதைகள் நிறைய வருகின்றன. அப்படி கதைகள் தமிழில் வருகிறதா என்பதுதான் இப்போதைய கேள்வி. உலக இலக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் தமிழில் இந்த முயற்சிகள் கொஞ்சம் குறைவுதான். அதற்காக சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. மாயாதாத்தத்தை அடுத்த தளத்திற்கு தமிழில் எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அது ஒரு கடினமான காரியம் கிடையாது. காரணம், பண்பாட்டு பூரிப்பும் கலாச்சார செறிவும் நிறைந்த பாரதம் நிறைய வாய்ப்புகள் தருகிறது மாயாதாத்தத்தை அடுத்த தளத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, மாயாதாத்தம் குறியீடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால ஒரு குறியீட்டின் மூலமாகவே உங்களுக்கு ஒரு இதை சொல்றேன். எரியும் நெருப்பை ஓவிய கருவாக கொண்டு தீட்டிக் கொண்டிருக்கிறான் ஓவியன். அவன் மேசையிலும் திரைசீலையிலும் நெருப்பு பற்றி எரிகிறது. அவன் ஓவியம் உயிர் பெற்று நெருப்பு பற்றி கொண்டது என்கிறான் விந்தை விரும்பி. நெருப்பு எறிவது கூட தெரியாமல் ஓவியத்தில் கவனத்தை வைத்திருக்கிறான் என்கிறான் யதார்த்தவாதி. இந்த இருவேறு உலகங்களையும் நெருப்பு என்ற மையப்பொருள் கொண்டு இணைத்து விடுகிறான் மாயா யதார்த்தவாதி. இதை வைத்து பார்க்கல என்ன மாயாதாத்தம் என்பதை பற்றி மிக சுருக்கமாக விளங்கிக் கொள்வதற்கு இது உபயோகமாக இருக்கும். எனது முதல் உத்தி, இது மாயாதாத்தத்தை தமிழ் இலக்கியத்தின் அடுத்த தளத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு சில உத்திகளை இப்போது நான் பரிசோதனை முயற்சியாக தரப்போகிறேன். அதில் முதல் உத்தி, பிரபலமான கதைகளை நாம ஞாபகம் வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதன் கேரக்டர்ஸ், கதை மாந்தர்கள். வந்தியத்தேவனை மறக்க முடியாது, ஷெர்லாக் ஹோம்ஸை மறக்க முடியாது. அதற்கு காரணம் இந்த கதை போல சரித்திர நாயகர்கள் பாரதி, கட்டபொம்மன், அனுமன், கர்ணன் போன்றவர்களை மறக்க முடியாது. என் முதல் உத்தியின் படி இந்த பிரபலமான கதாபாத்திரங்களை புதிய நோக்கில் இயல்பான கதை சூழலுக்குள் இன்றைய காலகட்டத்திற்கு மீண்டும் அழைத்து வர வேண்டும். இதுதான் முதல் உத்தி. அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணத்துக்காக, ஒரு ஆய்வுக்காக ஒரு கதை கருவும் தர்றேன். தொங்கு பாராளுமன்றத்தோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார் பலவீனமான ஒரு பிரதமர். செப்டம்பர் 11 போன்ற ஒரு தீவிரவாத தாக்குதல் ஒரு புறம், நாட்டின் ஆக்கிரமிப்பு போர் பற்றி மறுபுறம் ஒரே நேரத்தில் தகவல்கள் வருகின்றன. அரசின் நம்பிக்கை சாய்கிறது. மக்களின் ஒருமித்த கோபம் கூட்டு சக்தியாக குவிகிறது. பிரதமரின் தனி அறையில் கட்டபொம்மன் பிரவேசிக்கிறார். பிரதமர் ஏதேனும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கிறார்கள் அனைவரும். ஆவேசம் கலந்த சாதுரியத்துடன் எதிர்த்தாக்குதலை தொடங்குகிறார் அவர். உலகம் குறிப்பெடுக்கும் எதிர்த்தாக்குதலாக அது அமைகிறது. தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக சர்வதேச அளவில் கூட்டு செயல்பாட்டை உருவாக்குகிறார் கட்டபொம்மன். இதன் மூலமாக தீவிரவாதம் உலகில் எங்குமே செயல்பட முடியாத ஒரு சூழல் உருவாகிறது. பிரதமரின் தனி அறையில் பேச்சு சத்தம் கேட்டபடியே இருக்கிறது. இப்படி ஒரு கதைக்குரு வரும்போது நமக்கு தூக்கில் முடிந்த கட்டபொம்மன் மீண்டும் வருகிறார். எரியும் பிரச்சனையான தீவிரவாதத்திற்கு தீர்வு கிடைக்கிறது, எழுச்சி பிறக்கிறது. இது மாதிரி பல புதிய விஷயங்கள் தெரியும். தவிர இதன் பலன்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி கதைகளை படிப்பதன் அலுப்பு போகிறது. சரித்திர புருஷர்களை பற்றிய அறிவு புதிய தலைமுறைக்கு கிடைக்கிறது. கட்டபொம்மன் ஏற்கனவே தெரிந்த வாசகர்கள் எளிதாக ஐக்கியப்படுத்தப்படுவார்கள், கதையோடு ஐக்கியப்படுவார்கள். சமூக பிரச்சனை, இந்த தீவிரவாதம் போன்ற சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கிறது. இப்படி பல விஷயங்களை இந்த உத்திகளை பயன்படுத்துவதன் மூலமாக கிடைக்கலாம். இதில் எச்சரிக்கை குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும். ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளும் போது இரண்டு பக்கத்தையும் பார்ப்போம் அல்லவா? எச்சரிக்கை குறிப்பாக பார்க்கும்போது நம்பகத்தன்மை முக்கியமானது. கட்டபொம்மன் போன்ற சரித்திர புருஷர்களை கொண்டு வரும்போது அவர்களுடைய உயர்ந்த கோணங்கள், உயர்ந்த குணங்களை நம்பகத்தன்மையோடும் நேர்மையோடும் ஜாக்கிரதை உணர்வோடும் திரும்ப கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் அது சரியாக கொண்டு வர முடியும். ஆனால் அவர்கள் தலைக்கு பின்னால் கொடுத்திருக்கிறோமே ஒளிவட்டம், அதை என்ன செய்வது? அதை விவாதத்திற்கே விட்டு விடுகிறேன். அடுத்த உத்தியாக நான் சொல்வது அமைப்பு முறை. நீங்கள் எந்த கதை எழுதினாலும் அதை இந்த 6 அமைப்பு முறைக்குள் அடக்கி விடலாம். ஓப்பனிங், செட்டிங், பிளாட், கேரக்டர்ஸ், டர்னிங் பாயிண்ட்ஸ் அண்ட் எண்டிங். எந்த கதையும் இந்த 6க்குள் அடங்கிவிடும். புதிதாக கதை எழுதுபவர்கள் இந்த உத்தியை பயன்படுத்தலாம். மாயா கூறுகளாக இதில் ஏதாவது ஒரு உத்தியை ஏதாவது ஒரு அமைப்பு முறை இருக்கலையே, ஓப்பனிங், செட்டிங், இதில் எதையாவது ஒன்றை மாற்றி புதிய புதிய கதைகள் படைக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வல்லரசின் போர்க்கொலைகள் பற்றிய கதை என்று வைத்துக் கொள்வோம். ஒரு சூப்பர் பவர் ஒரு போர் தொடுத்திருக்கிறது, பணத்திற்காகவோ இதுக்காகவோ. அப்போது அசோகரின் கலிங்கத்து போரில் ஏற்பட்ட திருப்புமுனை காட்சியை நாம் இங்கே மாயா கூறுகளாக கொண்டு வருகிறோம். அப்படி கொண்டு வரும்போது அந்த வல்லரசின் அதிபரின் மனதில் ஏற்படும் மனமாற்றம், அதனால் அவர் ஏற்படுத்த முடிவுகளின் மாற்றம், இவையெல்லாம் வைத்து ஒரு கதை உருவாகுமானால் அந்த கதை இந்த உத்திக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். மூன்றாவது உத்தியாக உணர்வு நிலை, ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ற நிலை. இப்போ பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கம் நிறைய இருக்கிறது இந்தியாவிலே. விடுதலைக்கு முன்னால் இருந்த தேசிய உணர்வு என்ற அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட், உணர்வு நிலையை இந்த தற்கால ஒரு சூழலுக்குள் கொண்டு வரும்படியாக, மாயாக்கூறுகளாக கொண்டு வரும்படியாக ஒரு கதை அமையுமானால் அதை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். உணர்வு நிலை என்பது எல்லாருக்கும் மாறுபடும். கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு தேசிய உணர்வு வரும். கிரிக்கெட் மேட்ச் பார்த்து முடிஞ்ச பிறகு அந்த தேசிய உணர்வு அடைந்து விடும். அப்போ அந்த உணர்வு நிலைங்கிறது ஒரு நிலையை நம்ம அடைந்து விடுறோம், பிறகு ஒரு சாதாரணமான நிலைக்கு வருகிறோம். ஒரு உணர்வு நிலையே மாயாக்கூறுகளாக மாற்றினால் புதிய புதிய கதைகள் படைக்கலாம். என்னோட நிறைவுரையில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த மாதிரி இலக்கிய வகைகள் உலகத்தில் எங்கேயோ இருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் பின்னாடி இருக்கிறோம்னு தான் சொல்லணும்.
ஆக இந்த இலக்கிய வகைகளின் ஆய்வுகளை பற்றியும் கல்விகளை பற்றியும் நிறைய நாம் புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். தமிழக அரசே இலக்கிய இயக்கங்களை உருவாக்கலாம். மாயா யதார்த்த இலக்கிய இயக்கம் என்று உருவாக்கி இதை எழுதும் ஆசிரியர்களை ஒன்று கூட்டி விவாதங்கள் நடத்தி புதிய புதிய உத்திகளை கொண்டு வந்து உலகத்தை சவாலுக்கு இழுக்கும் புதிய இலக்கியங்களை நாம் படைக்கலாம். அதுதான் மொழி வளர்ச்சிக்கு வரும் காலத்திற்கு ஒரு சரியான வழியாக இருக்கும். ஸோ இந்த நான் சொன்ன புதிய உத்திகளோடும் இந்த சமூக நோக்கோடும் நிறைய மாயா யதார்த்த கதைகள் வருவது தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியம் என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். கட்டுரை புதிய பார்வையோடு சென்றது. நாம் திருக்குறளை பற்றி பேசினோம். ஒருகால் காமத்துப்பாலோடு இவருடைய கருத்துக்களை உருவப்படுத்தலாமோ என்ற ஐயம் கூட எனக்கு எழுகிறது. இருந்தாலும் கூட அந்த கருத்துக்கள் இப்போது வேண்டாம், நம்ம அடுத்த கட்டுரைக்கு போகலாம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக கட்டுரை பேராசிரியர் ராஜாராம் அவர்களுடைய கட்டுரை. அந்த கட்டுரையுடைய தலைப்பு திருக்குறளில் மனிதநேய கோட்பாடு என்பதாகும். பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் பாலக்காடு அரசினர் கல்லூரியில் பணியாற்றி பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்களை எல்லாம் மேற்கொண்டு இப்போதும் தொடர்ந்து ஆராய்ச்சியை செய்து கொண்டு வரும்படியான ஒரு பேராசிரியர். அவர்கள் மனிதநேய கோட்பாடு விட்டு பேச இருக்கிறார்கள். முன்னாலே பேசிய பிரான்சிஸ் முத்து அவருடைய கருத்துக்களோடு இது ஒத்து வரும் என்று நான் கருதுகிறேன். இப்போது தம்முடைய கருத்தை வழங்குமாறு பேராசிரியர் ராஜாராம் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தலைவர் அவர்களே. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் முனைவர் முருகரத்னம் அவர்களே, அருமையான கட்டுரைகள் வழங்கி அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, குறள் ஞானி முனைவர் மோகனராஜ், முனைவர் மருதநாயகம், ஒரு சாலை மாணாக்கர் முனைவர் யோகீஸ்வரன், முனைவர் ராஜேந்திரன், முனைவர் நயினார், முனைவர் சாரிகாதேவி, முனைவர் மேனுவல் உள்ளிட்ட அவைக்கு நன்றி கூறி என்னுடைய கட்டுரையை தொடங்க இருக்கின்றேன். திருக்குறளில் மனிதநேய கோட்பாடு என்பது இந்த ஆய்வு பொருள், இற்றை ஆய்வு பொருள். மனிதநேயம் என்றால் என்ன? ஹியூமனிசம். திருக்குறள் கான்சென்ட்ரேட்ஸ் ஆன் எத்திக்கல் ஹியூமனிசம், யூனிவர்சல் ஹியூமனிசம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று அழுத்தமாக சொன்னார் பாரதியார். திருக்குறள் ஒரு நாட்டுக்குமன்றி உலக அளவில் வாழ்வில் வழிகாட்டி நூலாக திகழ்கின்றது. உலக மக்கள் அனைவருக்கும் பண்பாடு பெற்று உய்யும் நெறியினை எடுத்து எம்பும் ஒரு பொது நூல். இதில் கூறப்படாத நெறிகளை வேறு எந்த நூலிலும் காண இயலாது. முழுமை பெற்ற மனிதனை காணும் வேட்கை உடையவர் வள்ளுவர். த quest for perfect man. மனிதனை மனிதனாக, உயர்ந்த மனிதனாக, மொழி வளர்ச்சி பெற்ற மனிதனாக காண்பதுதான் வள்ளுவருடைய வேட்கை. இது வாழ்வின் அடிப்படை கூறு. வாழ்வியல் அடிப்படை கூறுகளிலே மனிதநேயம் என்பது முக்கியமான கூறு. வள்ளுவர் மிகச்சிறந்த உணர்த்தும் ஆற்றல், கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற திறன் வாய்ந்தவர்கள், கருத்துக்களை சொல்லுவதிலே தனி சிறப்பு வாய்ந்தவர்கள். Whatever else literature may be, communication it must be no communication, no literature என்றார் லாசலஸ் ஆபர்க்ரோம்பி என்ற திறனாய்வாளர். இந்த அரங்கம் இலக்கிய கொள்கை சார்ந்தது. இலக்கிய கொள்கையை கண்டறிவதற்கு பயன்படுவதுதான் இலக்கிய திறனாய்வு. படைப்பாளியின் கொள்கை என்ன என்று கண்டதற்கு மிகவும் துணை வருவதுதான் இலக்கிய திறனாய்வு. அவ்வாறு மனிதநேயம் என்று சொன்னால் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு உடையார். மக்கட்பண்பு இல்லாதவர் சொன்னார்.